ரொம்ப பயமாக இருந்தாலும் சரி ஒரு காரியத்தை தொடங்கிடு, ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் சரி ஒரு காரியத்தை தொடங்கிடு, யாருமே அந்த விஷயத்துக்கு வந்து கை கொடுக்கலனாலும் சரி அந்த காரியத்தை தொடங்கிடு. அதே மாதிரி நம்ம பார்க்காத வலியும் இல்லை, கஷ்டமும் இல்லை, வேதனை இல்லை, அவமானமும் இல்லை, துன்பமும் இல்லை, துக்கமும் இல்லை, துயரமும் இல்லை. பாதி நாள் செருப்பு இல்லாமல் நடந்தே போயிருக்கோம், சாப்பாடுக்கு ரூபா இல்லாமல் இருந்திருக்கோம், ஒரு நேரம் எப்படியாவது பட்னியாக இருந்திருப்போம், தனிமையில் அழுதுருப்போம், யாருமே நமக்கு இந்த லைஃப்பில் இல்லையா அப்படின்னு நினச்சி போராடி இருப்போம். இந்த ஒருத்தவங்க வந்து நமக்கு உதவி பண்ணியிருந்தால் நம்ம லைஃப் மாறி இருக்கும் அப்படின்னு நினச்சி நிறையா தடவை யோசிச்சிருப்போம். ஆனால் கடைசி வரைக்கும் யாருமே வந்திருக்கவே மாட்டாங்க. அதுதான் வாழ்க்கையோட நியதி. நீயா உன் கையை நம்பி எந்திரிச்சே ஆகணும். அதுதான் வந்து ஒரு மாபெரும் அசுர வளர்ச்சி. ஏன்னா அடுத்தவங்க கொடுத்து நீ எந்திரிச்சேன்னு வச்சுக்கோவேன், அதில் உனக்கு ஒரு ஃபீலே இருக்காது. நீயா தனியாக உன் கையை ஊண்டி எந்திரிச்சு பாரு, அது வர்ற போதை இருக்கே சும்மா எந்த ஒரு சரக்குலேயுமே அந்த போதை இருக்காது. அப்படி ஒரு போதை இருக்கும் நீயா எந்திரிச்சு வரும்போது. வந்து லைஃப் கஷ்டம்தான், ஆனால் ஒரே ஒரு தடவை முட்டி மோதி பார்த்துருவோம். ஏன்னா ஒரு தடவை தானே நம்ம லைஃபு, அடுத்த தடவை இருக்குமா என்னன்னு சொல்ல முடியாது. ஒரு தடவை வந்து மனிதனாக பிறந்துட்டோம், அந்த லைஃபாக நம்மளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் எடுத்து பார்த்துருவோம். சரியா? அதனால் பயம், தயக்கம் இதெல்லாம் வச்சுட்டு நீ ஒரு காரியமோ படிப்போ தொடங்காமல் இருந்த, பயந்துட்டு தொடங்காமல் இருந்தேன்னா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நீயே உன்னை புலம்பிக்குவ, இந்த விஷயத்தை நான் அப்போயே பண்ணணும்னு நினச்சேன், பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னு. அதனால் இப்போவே தொடங்கு. முடிக்கிறதுல வெற்றி, தொடங்குறதுல தான் வெற்றி இருக்குது. அது தோல்வியாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு தொடங்கு.